இப்போ 2 நாளாக சட்டமன்றம் நடக்குது. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி 4.5 வருஷம் குனிஞ்சவன் நிமிரவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவங்க அம்மா செத்தப்புறம் குனிஞ்சவன் நிமிரவே இல்லை. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் நிமிர்ந்திருக்கான். விக்கிரவாண்டியில் அங்கே கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு செத்து போயிட்டான். வருத்தம், வேதனை. என் தமிழ் சொந்தங்கள் கலங்குறோம், கண்ணீர் விடுறோம், தப்பில்லை. ஆனால் அந்த சாராயத்தை நாங்களாக காசணும், நாங்களாக விற்றோம், நாங்களாக குடிக்க சொன்னோம். செத்துட்டான், தப்பில்லை. செத்துட்டவனுக்காக கண்ணீர் வடிக்கணும். அவன் குடும்பம் கரை சேர உதவி பண்ணணும். உடனே நடந்தவுடன் அடுத்த நிமிடம் எங்கள் லண்டன் முதலமைச்சர் உத்தரவு போட்டார். செத்து போனவன் ஒரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். சரி, செத்தவனுக்கு பணம் கொடுத்தா பெத்து போட்ட பிள்ளைங்க எங்க போறது கேட்பீங்க. நீங்க கேட்கலனாலும் என் தலைவன் தளபதிக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த கஷ்டம் அவருக்கு தெரியும். அதனால் சொன்னார், அப்படும் மாத்தாலும் 2 பேரும் சாராயம் குடித்து இறந்திருந்தால் அந்த பிள்ளையின் வங்கி கணக்கில் 5 லட்சம் வைப்பு தொகையாக போடப்படும். அவர்கள் 18 வயது ஆனவுடன் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு மேல் அன்றாடம் பராமரிக்க வேண்டும். அந்த குழந்தையை யாரெல்லாம் பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் தரப்படும். இவ்வளவும் சொல்லிட்டோம். சொன்ன உடனே அந்த பாமகன்னு ஒரு கட்சிக்கு இது மாம்பழம், பழுக்காத மாம்பழம். அந்த தலைவர் போய் பார்த்துட்டு சொல்றாரு, இது திமுக எம்எல்ஏவங்க தான் இதுக்கு காரணம். அட முட்டாளுக்கு பிறந்த முட்டாளே, கள்ளக்குறிச்சியில யார் எம்எல்ஏ தெரியுங்களா? தெரியுமா சார்? கள்ளக்குறிச்சியில அண்ணா திமுக எம்எல்ஏ இல்லையா? இப்ப கத்திர பழனிசாமி அந்த எம்எல்ஏ 3 வருஷமா மொட்டைக்கு மயிரா போடுங்கன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? சொல்லுங்க, கேட்கணும் இல்ல? நீ எம்எல்ஏ, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எஸ்பிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்றான். கம்ப்ளைண்ட் காப்பியை காட்டுன்னா இல்ல, ஏதோ ஒரு சாக்க சொல்லணும். இந்த ஆட்சி 3 வருஷம் ஒண்ணுமே செய்யல. இப்ப நான் சொன்னதெல்லாம் செஞ்சமா இல்லையா? ஒருவேளை நான் சொன்னதெல்லாம் செய்யாம இருந்தா என் தாய்மார்கள் என்னை கன்னத்தில் அறைவார்களா இல்லையா? ஆகவே கட்சிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த கட்சி ஒன்றா எடுத்துங்க. இந்த மூப்பனார் ஒரு பிள்ளைய பெற்று போட்டு போயிருக்கார். அது ஏன் தான் பெற்றாருன்னு அவருக்கும் தெரியல, அது ஏன் பிறந்ததுன்னு இவனுக்கும் தெரியல. அந்த கூட்டணியில் இருக்க ஆளெல்லாம் பார்த்தீங்களா? ஜான் பாண்டியன் பார்த்தாவே ஜண்டான்னு பயப்படுற மாதிரி இருப்போம் ஆள். இப்படி ஆளெல்லாம் வச்சு நின்னான், நாங்களும் நின்னோம். அதுலேயும் நம்ம அண்ணாமலை இருக்காருல்ல, கோயம்புத்தூரில் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பேன், நீங்களும் ஓட மாட்டீங்க, நானும் ஓட மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். இப்போ என்ன சொல்லுவேன்? நாங்கள் நின்ன கேண்டிடேட்டு, 1 பைசா கொடுக்காம ஜெயிப்பேன். கொங்கு மண்டலத்தில் திமுக இருக்காது. இந்த மத்திய சைடில் ஒருத்தர் நின்னால பிஜேபியில், அவன் சொல்கிறான் 4ஆம் தேதிக்கு அப்புறம் உதயசூரனுக்கு போட்ட ஓட்டெல்லாம் தாமரைக்கு போயிடுச்சுன்னு திமுக கத்துவாங்க. நாங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்க போகிறோம். ஏண்டாடே, ஒரு டீ குடிக்கவே வக்கு இல்லை, நீங்கள் பிரியாணி சோறு போடுவேன்னா எந்த ஊர்லடா நியாயம்? 40 இடத்துல நின்னீங்க, 40 இடத்துல நாங்கள் நின்னோம். ஒவ்வொரு வேட்பாளரையும் தேடி தேடி போட்டோம். 40 பேரும் ஜெயிச்சிருக்கோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம அக்கா தமிழிசை சொல்லுது, 40 பேர் ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? அதனால என்ன புண்ணியம்? எல்லாம் காதர்ந்த ஊசி. நீங்க கேவலமா பேசலாம், இதுக்கு நான் பதில் சொன்னா உடனே ஆளாளுக்கு மகளிர் ஆணையம், காவல்துறை, டிஜிபி எல்லார்கிட்டையும் போவீங்க. நீ டாக்டர் தானே? டாக்டர் தானே சார்? காதர்ந்த ஊசியில ஊசி ஏற்ற முடியுமா? காதர்ந்து போயிட்டா அது ஊசி உதவாது. இந்த 40 எம்பியும் இப்படி சொல்லி கேவலப்படுத்துற நீ தென்சென்னையில் கரையேறிந்து சொன்னா கூட நான் ஒத்துக்குவேன். தென்சென்னையில் தோத்து போன நீ எங்களை பார்த்து சொல்றிய இந்த 40 எம்பியும் காதர்ந்த ஊசின்னு நீ எம்பியை கேவலப்படுத்தல. அந்த எம்பிக்கு வாக்களித்தார்களே பல லட்சம் வாக்காளர்களை ஒரு பெண்மணி, அதுவும் பிஜேபியில் இருக்கிறோம் என்ற திமிரில் நீ பேசினால் உனக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற கடமை எனக்கு இருக்கிறதா இல்லை? போவீங்க, லாபியில் டீ சாப்பிடுவீங்க, வடை சாப்பிடுவீங்க, வெளிநடப்பு பண்ணுவீங்க. இதை விட நீங்கள் என்ன பண்ணுவேன்னு கேட்குறல்ல? பொறுத்து இரு அக்கா, தமிழிசை அக்கா, நீ பொறுத்து இரு. இந்த 5 வருஷம் பார்ப்ப, மூச்சு விடாத உங்கள் அப்பாவை நாங்கள் முடக்கிறோமா இல்லையான்னு மட்டும் பாரு. நாங்கள் சொன்னதை செஞ்சாகணும். நீ செய்ய மாட்டேன், நாங்கள் போய் பிரதமர்கிட்ட மனு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் கோவக்காரன் ஒருத்தங்காரன் பின்னாடி ஆந்திராவில், அவன் சிரித்து நம்ம பார்த்ததே இல்லை. ஆள் கருப்பாக இருப்பான், எப்போவுமே முறைக்கிற மாதிரியே இருப்பான் சந்திரபாபு நாயுடு. அவரை போய் பார்த்தா பண்ணிட்டு போகிறாரு. எங்கள் பழைய பங்காளி இருக்கான் நிதிஷ்குமார், இந்தியா கூட்டணி ஆரம்பித்து வச்சதே அவர் தானே. பல்ட்டி குமாராம், அவரே ராமதாஸை பார்த்து தான் பல்ட்டி அடிக்க கற்றுக்கினாராம் நிதிஷ்குமார். அவர் கேட்டால் சொல்கிறார்,
நீ எப்படியா டக்கு டக்குன்னு இப்படி தாவறேன்னு கேட்டால் உங்கள் ஊரில் இருக்கிறவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்றான். ஆக நாங்கள் காரியம் சாதிக்கிறது எங்களுக்கு ஆள் இருக்குது. ஐயா கலைஞரின் 101வது பிறந்த நாள் விழா. இங்கே எனக்கு முன்னால் பேசுகின்ற போது செந்தமிழ் அரசு சொன்னார், ஒருவன் ஒரு துறையில் சாதனை படைப்பான், எல்லோரும் எல்லா துறையிலும் சாதனை படைத்தவனை பார்க்க முடியாது, அந்த கடமையும் பொறுப்பும் ஐயா கலைஞருக்கு மட்டும்தான் இருந்தது, வேறு எவனுக்கும் இல்லை என்று சொன்னார். அந்த கலைஞர் தான் இந்த மண்ணில் பிறந்து 96 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த மக்களுக்கு சேவை செய்தார். இதோ என் தாய்மார்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்வரிசையில் இருக்கை போட்டு ஆண் மக்கள் பின்னால் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் கலைஞரின் சாதனை. ஒரு காலத்தில் எந்த வீட்டுக்கு போனாலும் 4 நாற்காலி இருக்கும், அதில் ஆம்பளை தான் உட்காருவான், பொம்பளைக்கு கீழே பெட்ஷீட் போடுவாங்க, இல்லை பாய் போடுவாங்க. நாற்காலியில் ஏறி உட்காரக்கூடாது. ஆயாவும் தாத்தாவும் படம் எடுக்க ஸ்டுடியோவுக்கு போனால் கூட தாத்தா நாற்காலியில் உட்காருவார், ஆயா தாத்தாவுக்கு பின்னாடி அந்த சேரை பிடிச்சிக்கிட்டு தான் நிற்கணும். இது இருந்ததா இல்லையா? இந்த நிலையை மாற்ற பெண்கள் முழு சுதந்திரத்தோடு தன்மானத்தோடு வாழுவதற்கு ஒரு தலைவன் வித்திட்டான் என்று சொன்னால் அது எங்கள் ஐயா கலைஞரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பெற்றவர்கள் கவலைப்பட்டார்களோ இல்லையோ, எங்கள் ஐயா கலைஞர் கவலைப்பட்டார். அதனால் தான் 8வது படித்திருந்தால் 5000 ரூபாய், 10வது படித்திருந்தால் 10,000 ரூபாய், பட்டப்படிப்பு படித்திருந்தால் 30,000 ரூபாய் என்று திருமண உதவி திட்டத்தை தந்தார். திருமணம் முடிந்ததற்கு பின்னால் கருவுற்ற தாய்மார்கள் சத்தான உணவு உண்டால்தான் நோய் இல்லாமல் குழந்தை பிறக்கும். ஆகவே பிறப்பதற்கு முன்னால் 3 மாதம், பிறந்ததற்கு பின்னால் 3 மாதம் என்று 6,000 ரூபாய் அந்த பெண்களுக்கு கொடுத்தார். படிக்கின்ற பிள்ளை சத்தான உணவை சாப்பிட்டால் தான் அவன் சந்தோஷமாக படிப்பான் என்று சொல்லி போலியான சத்துணவை உண்மையான சத்துணவாய் மாற்றி அதில் வாரத்தில் 5 முட்டை கொடுத்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போனால் ஐயா கலைஞரின் சாதனை. இதோ இருக்கிறதே இந்த மாடி வீடு. இந்த மாடி வீடு ஒரு காலத்தில் பணக்காரனுக்கு மட்டும்தான் உண்டு. என் ஏழை தாய்மார்கள் குடிசை வீட்டில் தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஏழை தாய்மாரும் மாடி வீட்டில் இருக்க வேண்டும் என்று நினைத்த எங்கள் ஐயா கலைஞர் குடிசை மாற்று வாரியத்தை திட்டத்தை கொண்டு வந்து இந்த ஏழை தாய்மாரை பணக்காரன் முதல் மாடியில் இருந்தால் என் ஏழை தாயை 3வது மாடியில் அமர வைத்து மயிராத்த வைத்த ஒரு தலைவன் உலகத்தில் உண்டென்றால் அது எங்கள் ஐயா கலைஞரை தவிர வேறு எவனும் இருக்க முடியாது. ஒரு காலத்தில் குடிப்பதற்கு உயர் ஜாதிக்காரன் குடிப்பதற்கு ஒரு குளம், தாழ்ந்த ஜாதிக்காரன் குளிப்பதற்கு ஒரு குளம், இதில் முண்டால் தீட்டு, இப்படி இருந்ததா இல்லையா? இந்த நிலையை மாற்றத்தான் குடிநீர் வழங்கல் வாரியம் என்ற ஒரு வாரியத்தை கொண்டு வந்து எவனாக இருந்தாலும் ஒரே தண்ணீரை குடிக்க வைத்த ஒரே தலைவன் எங்கள் ஐயா டாக்டர் கலைஞரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இங்கே சொன்னார் செந்தமிழ் அரசு 13 தேர்தல்களை சந்தித்தார், 13 முறை வெற்றி பெற்றார். இங்கே மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒரு தேர்தலை சந்தித்தாலே எப்படி முட்டி போட்டு மேயணும்னு உங்களுக்கு தெரியும். கோட்ரு கேட்டால் கோட்ரு வாங்கி கொடுக்கணும், மேட்ரு கேட்டால் மேட்ரு முடிக்கணும். அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் போட்டு பிச்சு எடுத்துருவாங்க. அதுலேயும் ஜெயிச்சா போச்சு, இல்லைன்னா ஆச்சு இல்லையா? ஆனால் 13 முறை 1957 ஆரம்பித்த தலைவன் தான் இறக்கும் தருவாயில் 2016 வரை எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்றார். 57 குளித்தலையில் நின்றார், தர்மலிங்கத்தை வென்றார். 62 தஞ்சாவூரில் நின்றார், பரிசுத்த நாடாரை வென்றார். 67 சைதாப்பேட்டையில் நின்றார், எஸ்ஜி விநாயகமூர்த்தியை வென்றார். 71 மீண்டும் சைதாப்பேட்டையில் நின்றார், குடந்தை ராமலிங்கத்தை வென்றார். 77 அண்ணா நகரில் நின்றார், கிருஷ்ணமூர்த்தியை வென்றார். மீண்டும் 80 அண்ணா நகரில் நின்றார், HP அண்டேவை வென்றார். 89 துறைமுகத்தில் நின்றார், வக்காப்பை வென்றார். 91 மீண்டும் துறைமுகத்தில் நின்றார், கா சுப்புவை வென்றார். 96 கேப்பாக்கத்தில் நின்றார்,
நெல்லை கண்ணனை வென்றார். 2001 மீண்டும் சேப்பாக்கத்தில் நின்றார். தாமோதரனை வென்றார். 2006 மீண்டும் சேப்பாக்கத்தில் நின்று தாவூத் மியான்கானை வென்றார். 2011 தான் பிறந்த திருவாரூர் மண்ணில் நின்றார். குடவாசல் ராஜேந்திரனை வென்றார். 2016 மீண்டும் திருவாரூரில் நின்றார். பன்னீர்செல்வத்தை வென்றார். இப்படி 13 தேர்தல்களில் 13 பேருக்கு தோல்வியை மட்டும் பரிசாக தந்த ஒரே தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அவர் பெயரை சொல்லி அவரால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை எங்கள் அண்ணன் தளபதி இன்று ஆட்சி செய்கிறார். அவருக்கு வயது 72. இந்த நாட்டில் முதல்வராக ஆனவர்கள் அத்தனை பேரும் 50 வயதுக்குள் ஆகிவிட்டார்கள். இந்த முதல்வர் நாற்காலியை பெறுவதற்கு எங்கள் அண்ணன் தளபதி பட்ட கஷ்டங்கள் இந்த மேடையில் இதோ இருக்கிறார்கள். வட்டக்கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், இப்படி இத்தனை பேர் இருக்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் அண்ணன் தளபதி முதல் பெற்ற பதவி மிசா கைதி என்ற பட்டத்தை பெற்ற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. மிசா கைதியாக சிறைச்சாலையில் இருக்கிறார். காவல்துறை கேட்கிறது, எனக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமில்லை என்று எழுதி கொடுத்தால் உன்னை விடுதலை செய்கிறேன். ஆனால் என் தலைவன் தளபதி சொன்னார், எனக்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இல்லை என்று எழுதி கொடுப்பதை விட இந்த சிறைச்சாலையில் செத்து போவேன் என்று சொன்னவர் எங்கள் அண்ணன் தளபதி. ஒருவேளை சிட்டிபாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றே செத்து போயிருப்பார். ஆட்சிக்கு வந்தார். ஐயா கலைஞர் செய்ததை நாம் சொன்னேன். இன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன பண்ணோம்? இதோ இருக்கிற என் தாய்மார்களை உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். நீங்கள் வேலைக்கு போகிறீர்கள், ஆபீஸ் துடைக்க, சித்தால் வேலைக்கு, எடுபடி வேலைக்கு, எல்லா வேலைக்கும் செல்கிறீர்கள், சம்பளம் வாங்குகிறீர்கள். வாங்கிய சம்பளத்தை உங்கள் கணவனிடம் கொடுக்க வேண்டுமா இல்லையா? கொடுத்துத்தான் ஆக வேண்டும். சம்பளத்தை கொடுத்து விட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து நீங்கள் ஆபீஸுக்கு போனோன்னா என்ன பண்ணணும்? கிளம்பி ரெடியாகி யார்கிட்ட போனோம்? சம்பளத்தை எவன்கிட்ட கொடுத்தீங்க? புருஷன்கிட்ட கொடுத்தீங்க. அவன்கிட்ட போய் அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டீங்களா இல்லையா? நீங்கள் கையேந்துகின்ற நிலையை பார்த்து உங்களை பெற்றவர்கள் கண்கலங்கினார்களோ இல்லையோ, எங்கள் அண்ணன் தளபதி கண்கலங்கினார். அதனால் கையெழுத்து போட்டார். இன்று முதல் நீங்கள் பஸ்ஸில் பயணம் இலவசமாய் செய்யலாம். அந்த பயணத்திற்கு பெயர் உங்கள் உரிமை பயணம். இனிமேல் எவன்ட்டையும் கையேந்த வேண்டியதில்லை. காலையில் கிளம்பலாம். இங்கே வந்து பேசுங்கயா. கம்பெனி தான் பேசுவேன், இல்லைன்னா இறங்கி வீட்டுக்கு போயிடுவேன். கம்பெனி இனிமேல் நீங்கள் எவனிடமும் கையேந்த வேண்டியதில்லை. காலையில் கிளம்பி பேக்கை மாட்டிங்கன்னா பாரதி நகர் பஸ் ஸ்டாண்டு வந்தீங்களா, கண்டக்டர் மாமா விசில் ஊதுனா ஏறி உட்காந்துக்கலாம். இன்னும் என்ன பண்ணலாம்? அதுக்கு மேலே கால் மேலே காலும் போட்டுக்கலாம், அந்த காலையும் ஆட்டலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் ஆட்டுற கால் காசு கொடுத்து டிக்கெட் எடுத்தான்ல, அந்த ஆம்பளை மேலே படாமல் ஆட்டினா சந்தோஷம். உடனே வீட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் கேட்டார்கள், வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்தாச்சு, எங்களுக்கு நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருந்தால் உங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் தருவேன், அது உங்கள் உரிமை தொகை. முடிஞ்சா? வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000. உடனே பெண் குழந்தைகள் கேட்டார்கள், நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன், நான் கல்லூரிக்கு போக வேண்டும், என்னை பெற்றெடுத்தவர்கள் எங்காவது கடன் வாங்கி பீஸை கட்டி விடுவார்கள், சின்ன சின்ன நோட்டு புக்கு வாங்கணும், நான் எங்கே போவேன் என்று கேட்டார்கள். உங்கள் பெற்றவர்கள் தருகிறார்களோ இல்லையோ, உன்னை பெறாத தந்தையாக இருந்து இதோ இந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் நான் போடுகிறேன் கையெழுத்து, 6 முதல் 11 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய், நீ 3 ஆண்டு படித்தாலும் 5 ஆண்டு படித்தாலும். சொன்னோமா இல்லையா? இதை பார்த்தான் ஆண் பிள்ளைகள். என்னையா நியாயம் இது? ஒரு அப்பா ஒரு அத்தை, ஒரு அப்பன் ஒரு ஆத்தா, அதே வயிற்றில் தான் நானும் பிறந்தேன், என் தங்கச்சியும் பிறந்தா. என் தங்கச்சி காலேஜுக்கு போனால் பணம் கொடுப்பேன், எனக்கு தரமாட்டியான்னு கேட்டான். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல்
நீ ஆணாக பிறந்திருந்தாலும் நீயும் கல்லூரிக்கு போனால் உனக்கும் மாதம் 1000 ரூபாய் தருவான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னோமா இல்லையா? இது முடிஞ்சு பஸ் ஃப்ரீ, வீட்டில் 1000 ரூபா, காலேஜ் போகிற பொண்ணுக்கு 1000 ரூபா, காலேஜ் போகிற பையனுக்கு 1000 ரூபா. உடனே அந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க கேட்டுச்சு, தாத்தா தாத்தா எங்கள் ஆத்தாலும் வேலைக்கு போகிறா, எங்கள் அப்பனும் வேலைக்கு போகிறான், நான் பள்ளிக்கூடம் போகணும், வயிறு பசிக்குது, பசியோடு போய் ஸ்கூலில் உட்காந்தா வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனா, பசியோடு இருக்கிற என் வயிற்றை பார்ப்பனான்னு அந்த சின்ன குழந்தைகள் கேட்டது. இதோ உங்கள் தாத்தாவாக இருந்து கையெழுத்து போடுகிறேன், இன்று முதல் காலை சிற்றுண்டி உங்களுக்கு வழங்குவான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னார். இதற்கு மேலாக பஸ்ஸை ஃப்ரீயாக தான் விட்ட, எனக்கு வயசாகி போச்சு, நான் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, எனக்கு என்ன பண்ணுவேன்? நீ வீட்டிலிரு, உன்னை தேடி மருத்துவம் வரும், அதுதான் மக்களை தேடி மருத்துவம். சின்ன வயசில் படிக்கலை, இப்போ படிக்க ஆசைப்படுறேன், இல்லம் தேடி கல்வி. அதையும் தாண்டி என் தாய்மார்களே, எவனும் கேட்கவில்லை, யாரும் சொல்லவில்லை, யாரும் கோரிக்கை மனு வைக்கவில்லை. இதோ இருக்கிறதே இந்த பாரதி நகர் நெடுஞ்சாலையில் அவசரமாக ஒரு விபத்து நடந்துவிட்டால் இங்கே இருந்து ஸ்டான்லிக்கோ ஜிஹெச்சுக்கோ கொண்டு போனால் உயிர் போய்விடும் என்று நினைத்த எங்கள் அண்ணன் தளபதி இந்த பகுதியில் ஏதாவது நிகழ்ந்தால் பக்கத்தில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தால் அவன் காசு கேட்டால் 48 மணி நேரம் ஆகின்ற செலவை உங்கள் வீட்டு பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் கட்டுவேன் என்று சொன்ன முதலமைச்சர். இவ்வளவு பண்ணிட்டோம். இவ்வளவு பண்ண உடனே இப்போ 2 நாளாக சட்டமன்றம் நடக்குது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி 4.5 வருஷம் குனிஞ்சவன் நிமிரவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவங்க அம்மா செத்தப்புறம் குனிஞ்சவன் நிமிரவே இல்லை. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் நிமிர்ந்திருக்கான். விக்கிரவாண்டியில் அங்கே கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு செத்து போயிட்டான். வருத்தம், வேதனை, என் தமிழ் சொந்தங்கள் கலங்குறோம், கண்ணீர் விடுறோம், தப்பில்லை. ஆனால் அந்த சாராயத்தை நாங்களா காசணும், நாங்களா விற்றோம், நாங்களா குடிக்க சொன்னோம்? செத்துட்டான், தப்பில்லை. செத்துட்டவனுக்காக கண்ணீர் வடிக்கணும், அவன் குடும்பம் கரை சேர உதவி பண்ணணும். உடனே நடந்தவுடன் அடுத்த நிமிடம் எங்கள் அண்ணன் முதலமைச்சர் உத்தரவு போட்டார், செத்து போனவன் ஒரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். சரி, செத்தவனுக்கு பணம் கொடுத்தா பெற்று போட்ட பிள்ளைங்க எங்கே போகிறது கேட்பீங்க. நீங்கள் கேட்கலனாலும் என் தலைவன் தளபதிக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த கஷ்டம் அவருக்கு தெரியும். அதனால் சொன்னார், அப்பனும் மாத்தாலும் 2 பேரும் சாராயம் குடித்து இருந்திருந்தால் அந்த பிள்ளையின் வங்கி கணக்கில் 5 லட்சம் வைப்பு தொகையாக போடப்படும். அவர்கள் 18 வயது ஆனவுடன் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு மேல் அன்றாடம் பராமரிக்க வேண்டும். அந்த குழந்தையை யாரெல்லாம் பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் தரப்படும். இவ்வளவும் சொல்லிட்டோம். சொன்ன உடனே அந்த பாமகன்னு ஒரு கட்சிக்கு இது மாம்பழம், பழுக்காத மாம்பழம். அந்த தலைவர் போய் பார்த்துட்டு சொல்கிறாரு, இது திமுக எம்எல்ஏவங்க தான் இதுக்கு காரணம். அட முட்டாளுக்கு பிறந்த முட்டாளே, கள்ளக்குறிச்சியில் யார் எம்எல்ஏ தெரியுங்களா? தெரியுமா சார்? கள்ளக்குறிச்சியில் அண்ணா திமுக எம்எல்ஏ இல்லையா? இப்போ கத்துற பழனிசாமி அந்த எம்எல்ஏ 3 வருஷமா மொட்டைக்கு மயிரா போடுங்கன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? சொல்லுங்க, கேட்கணும் இல்லை? நீ எம்எல்ஏ, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எஸ்பிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்றான். கம்ப்ளைண்ட் காப்பியை காட்டுன்னா இல்லை, ஏதோ ஒரு சாக்க சொல்லணும். இந்த ஆட்சி 3 வருஷம் ஒன்றுமே செய்யலை. இப்போ நான் சொன்னதெல்லாம் செஞ்சமா இல்லையா? ஒருவேளை நான் சொன்னதெல்லாம் செய்யாமல் இருந்தால் என் தாய்மார்கள் என்னை கன்னத்தில் அறைவார்களா இல்லையா? அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதை நாங்கள் செய்தோம், செய்து கொடுத்தோம், மக்களை வாழ வைத்தோம். ஏன் இதுக்கெல்லாம் மேலே போ, இவ்வளவு வேண்டாம். கொரோனா வந்தது, அப்போ யார் ஆட்சியில் இருந்தாங்க? அதிமுக தானே ஆட்சி. என்ன சொன்னாங்க?
வீட்டிலிரு, விலகியிரு, விழித்திரு, தனித்திரு. இதான எல்லாம் சொன்னான். இந்த நாட்டோட பிரதமராக தான் சொன்னான். ஒரு வருஷமா பார்பர் வந்தா எங்க கொரோனா வந்துடும் சொல்லி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி 2 அடிக்கு தாடி வளர்த்தாரா இல்லையா? இருந்துதா இல்லையா? இது எவன் சொன்னான்? அமெரிக்கா அதிபரன் சொன்னான், பிரான்ஸ் அதிபரன் சொன்னான், வீட்டிலிரு, விலகியிரு, விழித்திரு, தனித்திரு. ஆனால் உலகத்தில் ஒரே தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் லண்டன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. ஒன்றிணைவோம் வா என்று சொல்லிவிட்டு வீட்டிலே போய் படுத்து விட்டாரா? இல்லை. ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்தார். இந்த தொலைபேசி எண்ணில் அழைத்தால் என் கட்சிக்காரன் உன்னை தேடி வருவான், உனக்கு தேவையான காய்கறி, அரிசி, மருந்து இதை வழங்குவான் என்று சொன்ன தலைவன் எங்கள் தலைவன் தளபதி அவர்கள். அப்படி நாங்கள் வழங்கினோம், வீடு வீடாக சென்று கொடுத்தோம். அதனால் பல உயிர்களை பறிகொடுத்தோம். இதோ இருக்கிறார் தென் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த எங்கள் அண்ணன் ஜே அன்பழகன். இப்படி உதவி செய்து செய்து உயிரே போனது. இதில் இதோ இந்த பெரம்பூர் பகுதியில் வட்ட செயலாளர் துரைசாமி மக்களுக்கு அரிசி கொடுத்து, பருப்பு கொடுத்து, உணவு கொடுத்து காப்பாற்றிய எங்கள் துரைசாமி அந்த கொரோனாவுக்கு இறந்து போனார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? எங்கள் உயிரை கொடுத்து உங்கள் உயிரை காப்பாற்றுகின்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவனும் இல்லை. கொரோனா வந்தபோது நாங்கள் சொன்னோம், கொரோனா வாட்டுகிறது, எவனுக்கும் வேலைக்கு போகவில்லை. சொந்தங்கள் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் கொடுத்து கொள்ளலாம், சொந்தங்கள் இல்லாத இருப்பவன் கஷ்டப்படுவான். ஆகவே ஒரு 5000 ரூபாயை கொடுங்கள் என்று அன்றைய ஆட்சியாளரிடம் கேட்டோமா இல்லையா? அவர் என்ன சொன்னார்? பழனிசாமி, பணம் எங்கே இருக்கு? 1000 ரூபா கொடுக்குறேன் சொன்னாரா இல்லையா? ஆனால் 1000 ரூபாய் மட்டும்தான் தர முடியும் என்று சொன்னவுடன் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், அடுத்து வருகின்ற ஆட்சிக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தால் நீ கொடுத்த 1000 போக மீதி 4000 ரூபாயை தருவேன் இந்த மு.க. ஸ்டாலின் என்று உறுதியோடு சொன்னாரா இல்லையா? சொல்லியதோடு நிறுத்தினோமா? அந்த 4000 ரூபாயை ஜூன் மாதம் 3ஆம் தேதி தருவோம் என்று சொன்னோம். மே மாதமா கொடுத்தோமா இல்லையா? கொடுத்துட்டோம் இல்லைம்மா. ஆனால் அப்போது நாங்கள் காய்கறி கொடுத்து உயிரிழந்தோம். ஆட்சியில் இருந்தவன் என்ன பண்ணான்? கொரோனாவில் அட்மிட் ஆன பேஷண்ட் யாராவது இங்கே இருக்கீங்களா? யாரும் இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு போனவங்க யாரும் இல்லை. அந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் உங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தான்னு தெரியுங்களா? தயிர் சாப்பாடு, புளி சாப்பாடு, எலுமிச்சம் சாப்பாடு இதான் கொடுத்தான். ஒரு எலுமிச்சம் சாப்பாடும் புளி சாப்பாடும் எவ்வளோமா இருக்கும்? இப்படி மண்ணு மாதிரி உட்காந்து தான் நான் கேட்டேன், நீ பதில் சொல்லணுமா இல்லையா? 5 ரூபாயா? அது அம்மா ஹோட்டலில். சரி, சரவண பவன் ஹோட்டல்லே வச்சுக்க, 50 ரூபா இருக்குமா ஒரு சாப்பாடு? அப்போ 3 வேளைக்கு எவ்வளோ ஆச்சு? 150 ரூபா ஆச்சா? ஆனால் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த கொக்காலா ஓடி என்ன பண்ணானுங்க தெரியுமா? உனக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒவ்வொருத்தன் தலையிலையும் ஒரு நாளைக்கு 650 ரூபா பில்லு போட்டு திருட்டு கூட்டம் தான் அதிமுக. அதோடு விட்டானா? ஏண்டா, சாவு வீட்டுக்கு போனால் அந்த சாவு நெத்தியில் இருக்கிற 1 ரூபாயை திருடன்னு பார்த்துருக்குறேன். கொரோனா வந்து ஊரே செத்துட்டு இருக்குது. பெனாயில் வாங்கிறதுல திருடினா, தொடப்பம் வாங்கிறதுல திருடினா, பூச்சி மருந்து அடிக்கிறதுல திருடினா, இப்படிலாம் திருடிட்டு இன்றைக்கி சட்டசபை வாசலில் நின்று அந்த பல்லு பழனிசாமி காற்றுல தோசை சுடுறவன் பழனிசாமி பேசும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா பேட்டி கொடுக்கும்போது? அதனால்தான் காற்றுல தோசை. அதனால்தான் எப்படா நீ எதிர்கட்சியாக இருந்த? எப்போ எதிர்கட்சியாக இருந்த? இந்த 40க்கு 40 தோற்று போன அப்புறம் தானே இப்போ எதிர்கட்சின்னு சொல்கிற. தேர்தல் வந்தது, 40 சீட்டு ஜெயிச்சிருக்கோம். எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், 40ம் நமதே நாடும் நமதே. சொன்னோமா இல்லையா? அதில் பாதி தான் நிறைவேறிது. 40ம் நமதே, நாடு இன்னும் நம்ம தான் ஆவலை. அது கூடிய சீக்கிரத்தில் ஆகும். அது யார் கையில் இருக்குதுன்னா இந்த நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட இருக்குது. அவர் மறுபடியும் எதனா
பொது சிவில் சட்டம் இல்லை இந்த வேளாண் சட்டம் மாதிரி எதனா ஒரு சட்டம், இந்த கட்டம் ஏதாவது எடுத்துன்னு வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னான்னு வச்சுக்க, அன்றைக்கு இந்த ஆட்சி போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு ஒரு மந்திரி இருந்தான், எல் முருகன், தெரியுமா உங்களுக்கு? இப்போவும் இருக்கான். அவங்ககிட்ட போய், ஐயா கேஸ் விலை ஏறி போச்சு, ஜெய் ஸ்ரீராம். ஐயா பெட்ரோல் விலை ஏறி போச்சு, ஜெய் ஸ்ரீராம். ஐயா டீசல் விலை ஏறி போச்சு, ஜெய் ஸ்ரீராம். ஏன்னா அவரை வந்து விலையை குறைப்பார்? இந்த ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் சொல்லியே அந்த ஸ்ரீராம் பிறந்தாருன்னு சொன்னானுங்களே இவங்க அயோத்தி, அந்த அயோத்தியில் இருக்கிற ஜனங்களே இவங்களுக்கு ஆப்படிச்சிட்டானுங்க. அந்த தொகுதியிலே ஜெயிக்கலை. இதில் வேடிக்கை பார்த்தீங்கன்னா இந்த 40 பேர் நின்றான்ல பிஜேபியில், எல் முருகன் மந்திரியாக இருந்து தான் நின்னார் இல்லையா? எல் முருகன் மந்திரியாக இருந்தால் நின்னாரா? அவர் தோத்தார், மறுபடியும் மந்திரி ஆகிட்டாரா? நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏவாக இருந்து நின்னாரா? ஆனாரா இல்லையா? இப்போ மறுபடியும் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார், சட்டமன்ற கட்சி தலைவர் ஆகிட்டார். இப்படி எவெல்லாம் தோற்று போயிடுவோம் தெரிஞ்சே நின்னானோ பழைய இடத்துக்கே மறுபடியும் போயிட்டான். ஆனால் இதில் எங்கள் தமிழ் சேர்க்காதான் பாவம். 2 ஸ்டேட்டு கவர்னராக இருந்தது இல்லையா? 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர். அது என்ன தான் பிஜேபியில் இருந்தாலும், அது என்ன தான் திமுகவை திட்டினாலும், நம்மளை அவமானம் பண்ணாலும், அது ஐயா குமரியாந்தனோட பொண்ணு இல்லையா? அது 2 ஸ்டேட்டு கவர்னராக இருந்தால் நம்மளுக்கு பெருமை தான், சந்தோஷப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி அந்த கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தென்சென்னையில் நின்று எங்கள் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியங்கிட்ட தோற்று அவமானப்பட்டு இன்றைக்கி ரோட்டில் நின்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்க போனால் அங்கே போய் மேடையில் போய் ஒரு பொம்பளை, நம்பூர் பொம்பளை இல்லையா சார், அந்த பொம்பளை போய் ஒரு வணக்கம் போடுது. என் தாய்மாரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 2 மாநில கவர்னர், ஒரு 5 ஆண்டு காலம் பிஜேபிக்கு தலைவி, இப்படி இருந்த ஒரு பொம்பளை அமித்ஷா கிட்ட போய் கும்பிடு போட்டால் ஒரு விரலை காட்டி கண்ணுகள்லாம் நட்டுக்கன்னு அந்த அம்மா பதில் சொல்ல வர்றதை கூட கேட்காம அதை போட்டு கண்டமேனிக்கு திட்டிட்டு அதை அங்கேருந்து கிளம்பி நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்து பத்திரிக்கைக்காரனை கூட பார்க்காம கண்ணீரோட வீட்டுக்கு ஓடி போயிட்டு அடுத்த நாள் சொல்லுது அந்த அம்மா, நீங்கள் தோற்றுவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் தொகுதியில் வேலையை பார் என்று அமித்ஷா சொன்னாராம். எப்படி சொன்னார் பார்? ஒழுங்கா தொகுதி வேலையை பாரு நான் சொல்லுவாங்க. அவ்வளோ முட்டாளா நம்ம? இதை வருத்தப்பட்டு நான் சொன்னால் நான் பொம்பளையை கொச்சப்படுத்திட்டான். எனக்கு வேதனையே தான். இப்போ நான் தப்பு பண்ணேன், என் மேலே வழக்கு இல்லையா? நான் தப்பு பண்ணேன், நான் ஜெயிலுக்கு போனேன், நான் வெளியே வந்தேன். உடனே என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்டாலின் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுப்பாரா, அவரை சிறையில் போடுவாரா, குண்டாசில் தள்ளுவாரா? ஏன்டா என்ன குண்டாசில் போடணும், ஏன் என்ன போடணும்னு கேட்டேன். இந்த ஆதீனத்தை ஒருத்தன் மிரட்டினான், பிஜேபிக்காரன் அகோரன்னு ஒரு மாவட்ட தலைவர். யாரை மிரட்டினான்? மதுரை ஆதீனத்தை. யோ நீ மேட்ரு பண்ணும்போது நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். ஆமாங்க, நீ மேட்ரு பண்ணதை நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன், காட்டிடுவேன்னு மிரட்டினா அந்த சாமியாருங்களை காப்பாற்றுறதுக்கு எங்கூர் சாமியார் சேகர்பாபு தேவைப்படுறாரு இல்லையா? கோயில் உண்டி இப்போ காணாமல் போதா, சாமி சிலை இப்போ காணாமல் போதா? அப்போ சாமிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு சேகர்பாபு சாமி அறநிலைத்துறை மந்திரியாக இருக்கணும். கோயில் கும்பாபிஷேகம் நடக்க திமுக ஆட்சி ஓடணும். இந்த கண்டதேவி கோயில் தேரோட்டம் இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓடிச்சு. எத்தனை வருஷம் ஓடாமல் இருந்தது? ஆக இப்படியா நான் பண்ணுறேன். இதோ இப்போ கர்நாடகாவில் ஒருத்தர் இருந்தான், பிரஜ்வல் ரேவண்ணாவா, 200 பொண்ணுங்களோட மேட்ரு பண்ணி வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி அவன் தம்பி கைது. அங்கே ஒருத்தர் தான் வெஸ்ட் பெங்காலில் பொம்பளைங்க விஷயத்திலே பேசுகிறதே அவனுக்கு வேலை, அவனுக்கு சீட்டு. விவசாயம் ஜிபிஏத்தி கொட்டினா அவங்க அப்பனுக்கு சீட்டு. இப்படியா நாங்கள் பண்ணோம்? பண்ணுறதெல்லாம் பெண்களை அவமானப்படுத்துவது, கற்பை சூறையாடுவது, இப்படிலாம் பண்ணிவிட்டு எங்கள் தமிழ் சேக்காவை கேவலம் பண்ணிவிட்டு நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு நீ ஒருத்தியாடா பண்ணீங்க, ஒருத்தியா பண்ணீங்க?
இந்த நாகர்கோவிலேருந்து ஒரு அக்கா காங்கிரஸில் இருந்தது, காங்கிரஸில் எம்எல்ஏ வந்துச்சா, அதான் விஜயதாரணி பார், அண்ணன் பேரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறார். அதை என்ன சொன்னீங்க, நீ வந்துரு, உனக்கு எம்பி சீட்டு தரோம், தமிழ்நாட்டுக்கு தலைவராக்குறோம், அதை தரோம் இதை தரோன்னு கூப்பிட்டு அந்த பொண்ணை நடு ரோட்டில் விட்டு இப்போ அது அம்போன்னு நிற்கிது. சரி, அந்த பொண்ணு தான் நிற்கிதுன்னா அது கணவனை இழந்த எங்கள் ஐயா கலைஞர் பாணியில் சொல்வதென்றால் கைம்பெண். கணவன் இறந்தவர்களை ஒரு காலத்தில் விதவை என்று சொன்னான். எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், விதவை என்ற சொல்லில் கூட பொட்டில்லை, ஆகவே அதற்கு நான் 2 பொட்டு வைக்கிறேன்னு சொல்லி அதை கைம்பெண் என்று சொன்ன திமுக பெண்களுக்கு விரோதியாம். பெண்களை கேவலப்படுத்துவதற்கென்று ஆரம்பிக்கப்பட்ட பிஜேபி பெண்களை வாழ வச்ச கட்சி. இப்போ விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல், இவ்வளோ ஆம்பளையாக பேசுகிறாருல பழனிசாமி, அவர் அங்கே நிற்கணுமா இல்லையா? அவன் பிஜேபி கூட்டு சொன்னோன்னு நிற்க மாட்டேன்ட்டார். இப்போ யார் நிற்கிறதாங்க? மாங்காய் பழம், நம்ம பெரிய ஐயா சின்ன ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கன்னா கோயிலுகளுக்கு போங்க, குரங்கு இருக்குல்ல, குரங்கு அது இப்போ அடிக்கடிக்கு தாவறதில்லை. குரங்கே வெக்கப்படுற அளவுக்கு தேர்தல் தாவர ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி. உன் கட்சி பேர் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி. பிஜேபி பேர் என்ன? பணக்கார மக்கள் கட்சி. நீ என்ன சொல்கிற? இடஒதுக்கீடு ஓணுன்ற. பிஜேபி என்ன சொல்கிறான்? இடஒதுக்கீடு வானான்றான். நீ என்ன சொல்கிற? பெண்களுக்கு பாதுகாப்பு ஓணுன்ற. அவன் பெண்கள் கற்பை சூறையாடுறான். உனக்கும் அவனுக்கும் கிருஷ்ணாலன் தண்ணியை ஒன்றா ஊற்றினா எப்படி ஒட்டாதோ அதுபோல் பிஜேபிக்கும் பாமகவுக்கும் ஒட்டுன்னா ஒட்டாது. அதை விட இந்த எம்பி தேர்தலுக்கு முன்னாடி ஐயா டாக்டர் ராமதாஸிடம் பத்திரிகையாளர் கேட்கிறார், நீங்கள் யாரோடு கூட்டணி சேரப்போகிறீர்கள்? பிஜேபியோடு போவீர்களா? பிஜேபி ஆட்சிக்கு எத்தனை மதிப்பெண்? சைபருக்கு கீழே இருந்தால் அந்த மதிப்பு கொடுப்பேன், அதுக்கு மதிப்பெண் போட மாட்டேன். ஒருவேளை காங்கிரஸோட போனாலும் போகலாம், அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொன்னவர் அடுத்த 10 நாளில் பிஜேபியோட கையெழுத்து போடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? தேர்தலில் நின்னீங்க, தோத்துட்டீங்க. தோத்துட்டா யாரோட கூட்டணி சேர்ந்தீங்களோ அவன் டெல்லியில் ஆட்சிக்கு வந்துட்டான். எங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டீங்களாங்க? அங்கே தானே போய் கேட்கணும். தோத்த உடனே இங்கே வரான் மறுபடியும் எங்ககிட்ட, அது செல்லாது. ஆகவே கட்சிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த கட்சி ஒன்றா எடுத்துக்கங்க. இந்த மூப்பனார் ஒரு பிள்ளையை பெற்று போட்டு போயிருக்கார், அது ஏன் தான் பெற்றார்னு அவருக்கும் தெரியல, அது ஏன் பிறந்ததுன்னு இவனுக்கும் தெரியல. அந்த கூட்டணியில் இருக்க ஆளெல்லாம் பார்த்தீங்களா, ஜான் பாண்டியன் பார்த்தாவே ஜண்டான்னு பயப்படுற மாதிரி இருப்பான் ஆள். இப்படி ஆளெல்லாம் வச்சு நின்னான், நாங்களும் நின்னோம். அதுலேயும் நம்ம அண்ணாமலை இருக்காருல்ல, கோயம்புத்தூரில் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பேன், நீங்களும் ஓட மாட்டீங்க, நானும் ஓட மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். இப்போ என்ன சொல்லுவேன்? நாங்கள் நின்ன கேண்டிடேட்டு, ஒரு பைசா கொடுக்காம ஜெயிப்பேன். கொங்கு மண்டலத்தில் திமுக இருக்காது. இந்த மத்திய செல்லில் ஒருத்தர் நின்னால பிஜேபியில், அவன் சொல்கிறான் 4ஆம் தேதிக்கு அப்புறம் உதயசூரனுக்கு போட்ட ஓட்டெல்லாம் தாமரைக்கு போயிடுச்சுன்னு திமுககாரு கத்துவாங்க, நாங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்க போகிறோம். ஏண்டாடே, ஒரு டீ குடிக்கவே வக்கு இல்லை, நீங்கள் பிரியாணி சோறு போடுவேன்னா எந்த ஊர்லடா நியாயம்? 40 இடத்துல நின்னீங்க, 40 இடத்துல நாங்கள் நின்னோம். ஒவ்வொரு வேட்பாளரையும் தேடி தேடி போட்டோம். 40 பேரும் ஜெயிச்சிருக்கோம். ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம அக்கா தமிழிசை சொல்லுது, 40 பேர் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதனால் என்ன புண்ணியம்? எல்லாம் காதர்ந்த ஊசி. நீங்கள் கேவலமாக பேசலாம், இதுக்கு நான் பதில் சொன்னால் உடனே ஆளாளுக்கு மகளிர் ஆணையம், காவல்துறை, டிஜிபி எல்லார்கிட்டையும் போவீங்க. நீ டாக்டர் தானே? டாக்டர் தானே சார்? காதர்ந்த ஊசியில் ஊசி ஏற்ற முடியுமா? காதர்ந்து போயிட்டா அது ஊசி உதவாது. இந்த 40 எம்பியும் இப்படி சொல்லி கேவலப்படுத்துகிற நீ தென்சென்னையில் கரையேறிந்து சொன்னால் கூட நான் ஒத்துக்குவேன். தென்சென்னையில் தோற்று போன நீ எங்களை பார்த்து சொல்கிறிய,
இந்த 40 எம்பியும் காதர்ந்த ஊசின்னு நீ எம்பியை கேவலப்படுத்தல. அந்த எம்பிக்கு வாக்களித்தார்களே பல லட்சம் வாக்காளர்களை ஒரு பெண்மணி, அதுவும் பிஜேபியில் இருக்கிறோம் என்ற திமிரில் நீ பேசினால் உனக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற கடமை எனக்கு இருக்கிறதா இல்லை? போவீங்க, லாபியில் டீ சாப்பிடுவீங்க, வடை சாப்பிடுவீங்க, வெளிநடப்பு பண்ணுவீங்க. இதை விட நீங்கள் என்ன பண்ணுவேன்னு கேட்குறல்ல? பொறுத்து இரு அக்கா, தமிழிசை அக்கா, நீ பொறுத்து இரு. இந்த 5 வருஷம் பார்ப்ப. மூச்சு விடாத உங்கள் அப்பாவை நாங்கள் முடக்கிறோமா இல்லையான்னு மட்டும் பாரு. நாங்கள் சொன்னதை செஞ்சாகணும். நீ செய்ய மாட்டேன், நாங்கள் போய் பிரதமர்கிட்ட மனு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் கோவக்காரன் ஒருத்தங்காரன் பின்னாடி ஆந்திராவில், அவன் சிரித்து நம்ம பார்த்ததே இல்லை. ஆள் கருப்பாக இருப்பான், எப்போவுமே முறைக்கிற மாதிரியே இருப்பான் சந்திரபாபு நாயுடு. அவரை போய் பார்த்தா பண்ணிட்டு போகிறாரு. எங்கள் பழைய பங்காளி இருக்கான் நிதிஷ்குமார், இந்தியா கூட்டணி ஆரம்பித்து வச்சதே அவர் தானே. பல்டி குமாரான், அவரே ராமதாஸை பார்த்து தான் பல்ட்டி அடிக்க கற்றுக்கினாரான் நிதிஷ்குமார். அவர் கேட்டால் சொல்கிறார், நீ எப்படியா டக்கு டக்குன்னு இப்படி தாவறேன்னு கேட்டால் உங்கள் ஊரில் இருக்கிறவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்றான். ஆக நாங்கள் காரியம் சாதிக்கிறது எங்களுக்கு ஆள் இருக்குது. வாழை ஆட்டாமல் ஒழுங்காக வாழை சுருக்கி சுருக்கு பையில் போட்டுக்கின்னு ஆட்சி பண்ணிங்கன்னா 5 வருஷம் ஓட்டலாம். இல்லைன்னா அண்ணன் தளபதி யாரை கையை காட்டுறாரோ அவர் இந்த நாட்டின் பிரதமராக வருகின்ற தூரம் வெகு தொலைவில் இல்லை. நான் கேட்பதெல்லாம் இப்படி மேடை போட்டு அம்மா தாயே எனக்கு ஓட்டு போடு உங்கள்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. 96 ஆண்டு காலம் ஐயா கலைஞர் வாழ்ந்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாரா இல்லையா? 5 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீர்களே, உங்களுக்கு நாங்கள் உழைத்தோமா இல்லையா? உங்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்து கொடுத்தோமா இல்லையா? ஆனால் 10 ஆண்டு காலம் இந்த நாடு பாழ்பட்டு போனதற்கு யார் காரணம் என்றால் நீங்கள் தானே. 10 ஆண்டு காலம் எங்களுக்கு வாக்களிக்காமல் எங்களை வீட்டில் அமர வைத்தீர்கள். எங்கள் முடிந்தவரை நாங்கள் கத்தினோம், எங்களால் முடிந்தவரை போராடினோம், முடிந்தவரை முயற்சி செய்து உங்களுக்கு நன்மை செய்தோம். ஆனால் அரசாங்கம் என்ற கடிவாளம் எங்களிடம் வந்தவுடன் எவ்வளவு சாதனை செய்திருக்கிறோம். இதோ 2015 மதுரையில் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு நான் தான் அடிக்கல் நாட்டினேன் அன்புமணி சொல்கிறாரா இல்லையா? 2019 நரேந்திர மோடி தான் அடிக்கல் நாட்டினார்னு அண்ணாமலை சொல்கிறானா இல்லையா? எவன் நாட்டினன்றது பிரச்சனை இல்லை. 5 நாட்டி இருந்தாலும் 19 நாட்டி இருந்தாலும் 24 ஆஸ்பத்திரி வந்து தாண்டா வரலையே. ஏன் வரல? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் 21 நேராக கிண்டிக்கு பஸ் ஏறி போங்க என் தாய்மாரே, நீங்கள் பஸ்ஸுக்கு டிக்கெட்டு கொடுக்க வேணாம், நேராக கிண்டியில் போய் இறங்கு, எங்கள் அண்ணன் தளபதி அங்கே கட்டி வச்சிருக்கார் ஆஸ்பத்திரி, அதை போய் பாருங்கள். 2 வருஷத்தில் அப்படி ஒரு ஆஸ்பத்திரியை கட்ட முடியும்னா அது திமுக காரனால் தான் முடியும். மதுரைக்கு போக ஜல்லிக்கட்டு அரங்கம் பிரம்மாண்டமாக கட்டி இருக்கிறோம், இது திமுகவின் சாதனை. மதுரைக்கு போக அங்கே பெரிய நூலகத்தை கட்டியிருக்கிறோம், இது திமுகவின் சாதனை. இங்கே செந்தமிழ் அரசு சொன்னாரே, இப்போ நீங்கள் எங்கே வேணால் எடுத்துங்க. இந்த கணேசபுரம் மேம்பாலம் நாங்கள் தான் கட்டுறோம், மூலக்கடை மேம்பாலம் நாங்கள் தான் கட்டி தரந்தோம், மின்ட்டு மேம்பாலம் நாங்கள் தான் கட்டி தரந்தோம், ஸ்டான்லி சப்வே நாங்கள் தான் கட்டி தரந்தோம், இது இருக்கிற கோயம்பேடு மேம்பாலம் நாங்கள் தான் கட்டி தரந்தோம், கிண்டி மேம்பாலம் நாங்கள் தான் கட்டி தரந்தோம், லூகாஸ் மேம்பாலம் நாங்கள் தான் கட்டி தரணும், உஸ்மான் ரோடு மேம்பாலம் நாங்கள் தான் கட்டி தரணும். எது செய்தாலும் அதற்கு பெயர் இருக்குது என்றால் திமுகவின் ஆட்சி காலத்தில் மட்டும்தான் இந்த நாடு முன்னேறி இருக்கிறதே தவிர மற்றவன் ஆட்சியில் இந்த நாடு முன்னேறவில்லை. இன்னும் ஒன்று வரப்போகிறது, 26 தேர்தல். 2004 40 தொகுதியை எங்களுக்கு கொடுத்தீர்கள். அந்த சாதனையை எங்கள் அண்ணன் தளபதி 2024 நிறைவு செய்திருக்கிறார். 20 ஆண்டு காலம். இதை போல 1971 எங்கள் ஐயா கலைஞர் 184 இடங்களை பிடித்து ஆட்சி அமைத்தார். எங்கள் அண்ணன் தளபதி 200 இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்கப் போகிறார். அதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. உங்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம். 24 மணி நேரம் எல்லோரும் கேட்பார்கள்,
அவருக்கு வயது 72. அவரால் எப்படி முடிகிறது? காலையில் கன்னியாகுமரி, மதியம் மதுரை, மாலையில் திருச்சி, இரவில் சென்னைக்கு வந்து பாராத்திரி 12 மணிக்கு மழைநீர் கால்வாயை பார்க்கின்ற ஒரு முதலமைச்சராக எங்கள் அண்ணன் தளபதி இருக்கிறார். எல்லோரும் என்னிடம் கேட்டார்கள், இப்படி உழைக்கிறாரே அவரால் எப்படி முடிகிறது? நான் சொன்னேன், இப்படியெல்லாம் உழைத்தால்தான் அவர் கலைஞரின் பிள்ளை, இல்லை என்றால் இல்லை என்றேன். என் அருமை தாய்மார்களே, நினைத்து பாருங்கள், 1952 பராசக்தி என்ற படம் வந்தது. அதற்கு முன்பும் படம் வந்தது. 20 பாட்டு வரும். 5 பாட்டுக்கு தூங்கணும், 2 பாட்டுக்கு டம் அடிக்கணும், 1 பாட்டுக்கு பாத்ரூம் போகணும். உண்டா இல்லையா? ஆனால் பராசக்தி என்ற படம் வந்ததற்கு பின்னால் 2.5 மணி நேரம் கண்ணை சிமிட்டாமல் படம் பார்க்க வைத்த தலைவன் யார் என்றால் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அப்போது எவனோ கடையில் விற்கிற மையை வாங்கி கலைஞர் ஐயா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றினா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தால் எங்கள் தாத்தா கலைஞர் சொந்தமாக ஊற்றின மையை எங்கள் அண்ணன் தளபதி அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இந்த நாட்டில் ஆட்சிகள் வரலாம், ஆட்சிகள் மாறலாம். எத்தனை பேர் ஆட்சிக்கு வந்தாலும், எத்தனை பேர் ஆண்டாலும் திமுகவிற்கு நிகரான ஆட்சியை இந்த மண்ணில் எவனும் தந்ததில்லை. ஆகவே தாய்மார்களே, உங்களை மண்டியிட்டு கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன், காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன். இந்த வயதிலும் அவர் உழைக்கிறார், உங்களுக்காக உழைக்கிறார். எதிர்காலத்தில் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். இதை கேட்டால் எல்லோரும் சொல்லுவார்கள், இது குடும்ப அரசியல், இது வாரிசு அரசியல். வாரிசு பிறந்தால் அதற்கு நாங்களா பாவம் செய்தோம்? ஆண்மை இருக்கிறது, எங்களுக்கு பிள்ளை பிறக்கிறது. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும். அது கூட தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனால் பணம் கட்ட வேண்டும். அந்த நிலை இனிமேல் இல்லை. எங்கள் அண்ணன் மா சுப்பிரமணியம் கருத்தரிப்பு மையத்தை கூட இதோ தமிழ்நாட்டில் துவக்கிவிட்டார். இல்லாதவர்கள் அங்கே போய் கருத்தரிக்கலாம். இருப்பவனை பார்த்து வயிற்றில் அடித்து கொள்ளாதீர்கள். ஆகவே தாயே, தமிழே, தாய்க்குளமே, தமிழ்நாடு மறந்து விடாதே. திமுகவை எப்போதெல்லாம் நீ மறக்கிறாயோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு விழுந்து போகும். திமுகவை எப்போதெல்லாம் நீ கை தூக்கி விடுகிறாயோ அப்போது திமுக உங்களை கை தூக்கி விடும். சேர்ந்தே உழைப்போம், சேர்ந்தே வெல்வோம், நாட்டையும் நம்மையும் உழைத்து முன்னேற்றுவோம் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வெல்க தமிழ். வணக்கம்.